ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பருப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சின்ன பயிர் இருக்குல்ல, சிறு பயிர், அதை நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம். அதை வறுத்து கழுவி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கலாம். அதை வறுத்தாச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் வச்சு கழுவி குக்கரில் போட வேண்டியதான். இப்போ குக்கரில் பருப்பு போட்டாச்சு, வேக வைக்க வேண்டியதுதான். போட்டாச்சு. 3 க்ரீன் சில்லி, ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ இது நேவாக அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். நல்லா நேவாக அரைச்சிக்கணும். உப்பும் போட்டு இதையும் சேர்த்து நல்லா நேவாக அரைச்சிக்கலாம். பசிப்பயிர் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதோட அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதையும் அள்ளி போட்டுற வேண்டியதான். கருவேப்பிலை போட்டுட்டு கோகனட் ஆயிலோட ஊற்றிட வேண்டியதான். பருப்பு கறியும் அப்பளமும் சைட் டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் கேரளா ஸ்டைல் பருப்பு கறி. இதில் லைட்டாக நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.